சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோகிணி பார்த்தீங்கன்னா விவாகரத்து பேப்பரில் சைன் போடுறதுக்காக மனோஜ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த இடத்துல ரோகிணியை பார்த்தீங்கன்னா விஜயா ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறாங்க. ஆனாலும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல் பார்த்தீங்கன்னா நீ எடுத்த முடிவு நல்லதுதாம்மா, இல்லைனா கோர்ட்டும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ விவாகரத்து பேப்பரில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாரு. ரோகிணியை விவாகரத்து பேப்பரில் சைன் போட சொல்கிறாங்க. ரோகிணி சைன் போட போகும்போது ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆயிடுறாங்க. பார்க்குற விஜயா பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, பணத்துக்காக தானே இவ்வளோ நாள் நீ இழுத்து அடிச்சிட்டு இருந்த, இப்போ நீ கேட்ட பணமும் கிடச்சிச்சு, அப்புறம் எதுக்கு நடிக்கிற அழுகுற மாதிரி, நீலி கண்ணீர் வடிக்கிறேன்ற மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா ரோகிணியை வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்க. ரோகிணி அதெல்லாம் ஆனால் அவங்க காதில் வாங்கிக்கல. அவங்க மனோஜை விட்டு எப்படி பிரிய போகிறோம், அவனை பிரிஞ்சு நம்மளால் வாழ முடியுமா, இவ்வளவும் நம்ம கஷ்டப்பட்டது அவனால தான், கடைசியில் அவங்க கூட நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியலையேன்ட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காங்க. சைன் போடும்போது பார்த்தீங்கன்னா சைன் போட முடியாமல் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. சைன் போட பேப்பரை கீழே வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு எழுந்து போய் அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயா பார்த்தீங்கன்னா நீ சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அழுகுற வேலையெல்லாம் வச்சுக்கோ, ஒழுங்காக சைன் போடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணியும் சைன் போட வராங்க. சைன் போடுற அந்த சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரோகிணி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எழுஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து ரோகிணியை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரோகிணியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. ரோகிணி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதில் ரொம்பவே அதிர்ச்சியானது மனோஜ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மனோஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனகாவை வேற கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ ரோகிணி கண்டிப்பாக டிவோர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வயிற்றில் பார்த்தீங்கன்னா மனோஜோட குழந்தை வளர்றதுனால. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜோட குழந்தையே இல்லை, அதுக்கு என்ன ஆதாரம், இது அவன் குழந்தை இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுற ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இந்த நியூஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கனகாக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தெரியல, அவசரப்பட்டு அவங்கள வேற கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு ஒரு பக்கம் அவருக்கு அது வர ஒரு பயம். இப்போ டிவோர்ஸ் கிடைக்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ண விஷயத்தினால எங்கே ஜெயிலுக்கு போகிற நிலமை வந்துருமோன்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே பயப்படுறாரு. இந்த விஷயத்துக்கு விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. இன்னும் அவங்க பையன் கனகாவை கல்யாணம் பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.